சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் நாளை பேருந்து போக்குவரத்து இயக்கப்படுமா இயக்கப்படாதா என்பதை குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி மேலும் சில கூடுதல் தகவலை நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகம் முழுவதும் நாளை பேருந்து போக்குவரத்து இயக்கப்படுமா இயக்கப்படாதா என்பது குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் நாளை பாரத் பந்த் எனப்படும் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற உள்ளது. இந்த போராட்டத்தை 10க்கும் மேற்பட்ட தேசிய தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைந்து நடத்துகின்றன. விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை, தனியார் மயமாக்குதல், தொழிலாளர் விரோத சட்டங்கள் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவிலான வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பந்த் காரணமாக பல சேவைகள் பாதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஆளுங்கட்சியான திமுகவின் தொழிற்சங்கமான தொமுச இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்பதால் சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் பெரும்பாலான பஸ்கள் நாளை இயக்கப்படாது என்று தெரிகிறது. CITU-வில் ஆட்டோ தொழிலாளர்கள் அதிக அளவில் அங்கம் வகிக்கின்றனர். எனவே பெரும்பாலான ஆட்டோக்கள் ஓடுவதற்கும் வாய்ப்பு இல்லை. அரசு ஊழியர் சங்கங்களின் இந்த நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் 25 கோடிக்கும் அதிகமானோர் பங்கேற்பார்கள் என அனைத்து இந்திய வர்த்தக காங்கிரஸ் நிர்வாகி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க உள்ளதாக வங்கித்துறை அறிவித்துள்ளது. இதேபோல் காப்பீட்டுத்துறையும் போராட்டத்தில் இணைவதாக அறிவித்துள்ளன. இதனால் தமிழகம் முழுவதும் பொது வாழ்க்கையை பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. குறிப்பாக அரசு போக்குவரத்து சேவைகள், வங்கி பணிகள், அஞ்சல் சேவைகள், அரசு அலுவலக செயல்பாடுகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்படலாம் என்பதால் பொதுமக்கள் அதற்கேற்ப தங்கள் திட்டங்களை வகுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பள்ளிகள், கல்லூரிகள் சில இடங்களில் திறந்திருக்கும். ஆனால் போக்குவரத்து பிரச்சனை காரணமாக வருகை பாதிக்க வாய்ப்பு உள்ளது. இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் அனைத்து மாநில போக்குவரத்து சேவைகள், பல மாநிலங்களில் பொது பேருந்துகள் மற்றும் அரசு நடத்தும் போக்குவரத்து சேவைகள் நிறுத்தப்படலாம் அல்லது குறைக்கப்படலாம். ஆனால் அவசர சேவைகள், மருத்துவ அவசர பணி, தீயணைப்பு, காவல் சேவை, ஆம்புலன்ஸ் சேவை, ரயில் சேவை ஆகியவை இயல்பாகவே செயல்படும். சில தனியார் வங்கிகள், சிறு கடைகள், தனியார் நிறுவனங்கள் இயங்கும் வாய்ப்பும் உள்ளது. நன்றி, வணக்கம்.